சிறை படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்ம விக்ரம் பிரபு ஆக்ட் பண்ண படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்து 2 பேருக்கு முக்கிய தேங்க்ஸ் சொல்லணும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு 2 பேர் நான் சொல்லப் போகிறேன். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்றது புரியும். தானாகாரன் படத்துடைய டைரக்டர் டைரக்டர் தமிழ் அவர்களுக்கும், அப்புறம் வந்து மாஸ்டர் படம், அப்புறம் லியோ, அப்புறம் வாரிசு படம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண லலித் அவருக்கும். நான் ஏன் வந்து ஃபஸ்ட்டு டானாகாரன் டைரக்டர் தமிழ் அவருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்துடைய ஸ்டோரிக்கும் அப்புறம் ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்கும் அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது கேள்விப்பட்டேன். ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லலித் அவர்களுக்கு என்ன தேங்க்ஸ்னால், அவருடைய பையன் வந்து இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜெயில் சிறைவாசியாக வந்து அவர் இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். ரொம்பவே அந்த ரோலில் அவர் வாழ்ந்திருக்கார் அப்படின்றது சொல்லலாம். இந்த படம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, மைனா படம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த படம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணிச்சோ, அதை விட வந்து ஒரு டபுள் மடங்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் சப்போஸ் அந்த படத்தோடைய செகண்ட் ஆஃப் வந்து சில பேருக்கு வந்து ஏன் இவங்க 2 பேர் வந்து சேரல அப்படின்றது மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து 2 பேர் வந்து சேர்ந்துருப்பாங்க இந்த படத்தில் வரவங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். ஓகே, விக்ரம் பிரபுவோடைய ஆக்டிங்ல எப்படி இருந்தது? விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் வந்து சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவருடைய ஃபஸ்ட்டு மூவி வந்து கும்கி 2012 வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். இதே மந்தில் டிசம்பர் கிறிஸ்மஸ் ரிலீஸில் தான் அவருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது அவருடைய வந்து 19th or 18th மூவின்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்து மெச்சூர்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லாருமே நடித்தவங்க வந்து அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நடித்தவங்க எல்லாருமே நமக்கு மைண்டில் வந்து நிற்பாங்க. ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து நடிச்சிருக்காங்க. கண் கலங்குற மாதிரி உண்மையிலே வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். கண் கலங்காமல் யாருமே வரமாட்டாங்க அப்படின்றத சொல்லலாம். அந்த கண் கலங்குற சீனுன்னு வந்து சொல்லும்போது, நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் தமிழ் மக்கள் ஆடியன்ஸுக்கு, சினிமா அதாவது மூவி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லிக்கிறேன். சில பேர் வந்து மண்ணும் பொண்ணும் முக்கியம், குண்டு சட்டிலே குதிரை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சில பேர் ஜாதிக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணணும், மதத்துக்குள்ளேயே தான் லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து படம் எடுப்பாங்க. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அது யார் அந்த மாதிரி படம் எடுத்தாலுமே சரி, அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அதை வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனும் வந்து கடத்தாதீங்க. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து அதுலேருந்து நம்ம வெளியில் வந்து நிறைய விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்றதையும் இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதையும் இந்த இந்த படத்தில் ஜாதியை தாண்டி மதத்தை வச்சு அது அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர்லன்னு இல்லை, இந்தியா நம்ம கண்ட்ரிலே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம் ஆர் வந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஆர் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மாறி மாறி ஏதாவது மத கலவரம், இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, முஸ்லீம்னா இப்படி தான் இருப்பாங்க, கிறிஸ்டியன்னா இப்படி தான் இருப்பாங்க, ஹிந்துனாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி இங்கே சிறுபான்மையினர்கள் வாழ்கிறது யாருன்னா வந்து பெரும்பாலும் வந்து சிறுபான்மையினர்கள் வந்து கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம்ஸ். இங்கே ஹிந்து வந்து பெரும்பாலும் வாழ்கிறாங்க. அதனால வந்து கிறிஸ்டியன்னாலே சில பேர், முஸ்லீம்னாலே சில பேர் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முஸ்லீம்னா தீவிரவாதினாலே முஸ்லீம் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மென்டாலிட்டியை உடைக்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து டைலாக்ஸும் சரி சீன்ஸும் சரி அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளே அறியாமல் கைத்தட்டணும் அப்படின்றது தோணும். படத்துலேயே வந்து படம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் அந்த சீனுக்கு வந்து கைத்தட்டுறாங்க. முக்கியமாக ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லும்போது, இந்த படத்தில் நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. அது ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயமும் ஆரோக்கியமான விஷயமும் கூட. படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒன்று சொல்லணும் என்னன்னா, சுந்தர் சி சார் வந்து அன்பே சிவன்னு ஒரு படத்தை பண்ணிட்டு இன்னைய வரைக்குமே ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடச்சிச்சின்னா, அன்னைக்கு மக்கள் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தா அந்த மாதிரியான படங்கள் நான் இன்னைய வரைக்கும் எடுத்திருப்பேன்னு வருத்தப்படுறாருல்ல, அதே தான் இந்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு இந்த படத்தை நாம் கொண்டாட தவறிட்டோம்னா, இந்த மாதிரியான படங்கள் தமிழ் சினிமாவில் வரதில்லை. மலையாள படம் தான் நிறையா நல்லா பண்ணிகிட்ருக்காங்க கண்டென்ட் ஓரி. ஏன்னா அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியண்டாக தமிழ் சினிமாவில் வருது, ஓகேவா? இதை நம்ம வெற்றி படமாக கொண்டாடுறதில்ல. ஸோ அன்னைக்கு சுந்தர் சி சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த படத்தை சிறையை வெற்றி படமாக கொண்டாடினாதான் இந்த டைரக்டர் மறுபடியும் இந்த மாதிரியான கதைகளை கொடுத்து கண்டென்ட் ஓரியண்டாக படத்தை பண்ணுவாங்க. தமிழ் சினிமாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல வரும், ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு தரமான கதை கொண்டு ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி டானாகாரன் எடுத்த தமிழ் தான் இந்த படத்துக்கும் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம். இந்த வருஷத்தோட இறுதியில் வந்தாலும் இந்த வருஷத்துக்கு ஒரு டாப் 3ல இடம் கொடுக்கக்கூடிய தகுதியான ஒரு சிறந்த படம்னா சிறை படத்தை சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த படம் முழுக்கவே ஒரு ரியாலிட்டியாக அதில் ட்ராவல் பண்ணுற கேரக்டர் ஆகட்டும் எல்லாமே ஒரு ரியாலிட்டியாக பார்க்குற மாதிரி தான், ஒரு சினிமாவாக தெரியல.
2 மணி நேரம் தான் பெருசாக ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சு நம்மளை இதுவும் பண்ண கிடையாது, போரிங்கும் பண்ண முடியாது. ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு நீட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதும் தெரில, செகண்ட் ஹாஃப் போனதும் தெரில, அவ்வளோ சூப்பராக ஒரு தேவையில்லாத சீன் கூட இல்லை. சாங்ஸு கூட ஒரு ஜஸ்டின் பிரபாகரன் சூப்பராக பண்ணியிருப்பார். பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், ஸ்பெஷலாக அந்த கிளைமேக்ஸில் அந்த நிலோத்திங்கிறது இன்னுமே இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அது அந்த அந்த ஒரு லைன் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு மியூசிக் சைடும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபு அவருடைய கேரியர்ல பெஸ்டா இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். அவர் டானாக்காரன்லேயே பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு விக்ரம் பிரபு மாதிரி ஒரு ஆக்டரு ஒரு இந்த கதையை சூஸ் பண்ணி பண்ணதுனால பெருசாக முக்கியத்துவம் இல்லைனாலும் பரவாயில்ல, கதைக்காக எஃபர்ட் கொடுத்து அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய ஹீரோ இப்படி பண்ணதுனால இந்த படம் இன்னைக்கு 4 பேர்த்துக்கு தெரியுது. விக்ரம் பிரபு இல்லாமல் அந்த புதுமுகமே இதை பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த படத்தை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லை பேசியிருக்குமான்னு கூட தெரியல. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மிட் ரேஞ்சில் உள்ள ஆக்ட்ரஸ்லாம் இந்த மாதிரி படங்கள் தயவு செஞ்சு ஓகே பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா 2026லையாவது இந்த மாதிரி இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட படங்கள் 25ல் வந்திருக்குன்னா அதில் ஒரு 20+ படம் தான் சிறந்த படம் லிஸ்ட்டில் சொல்கிறாங்க. அடுத்த வருஷமாவது அட்லீஸ்ட் 20+ங்கிறது ஒரு 40-50+ தாண்டி போகணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபுக்கும் ஒரு கதாநாயகி இருக்காங்க, படத்தில் ஒரு அறிமுக கதாநாயகி இருக்காங்க. அறிமுக கதாநாயகி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அழுகுற சீன் ஆகட்டும், நமக்கு ஒரு சில நல்ல சென்டிமெண்ட்டை நம்மளுக்கு டச் ஆகுது. 2 மணி நேரத்தில் நல்லாவே டச் ஆகுது, அவ்வளோ ரியாலிட்டியாக நடிச்சிருக்காங்க. அந்த புது ஹீரோ அவருமே அறிமுகம் நடித்த யாரையுமே குறை சொல்ல முடியாது. என் படத்தில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. மியூசிக் ஆகட்டும், தேவையில்லாத சீனும் ஒன்றுமே இல்லை. படத்தை நீங்கள் வந்தீங்கன்னா நீட்டாக பார்க்கலாம். ஒரு சிறந்த படம், ஒரு நல்ல படம், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரொம்ப அந்த ஓல்டு இதில் அந்த லவ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 90s 80s அப்படிங்கும் போது அப்போல்லாம் ஒரு பொண்ணும் பையனும் அந்த ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அந்த லவ் எப்படி பண்ணுவாங்க, அது எப்படி இருக்கும், அதை தத்துரூபமாக அதை பார்க்கும்போது நமக்கு அது கொஞ்சம் நமக்கே ஃபீல் ஆகுது. அவ்வளோ ரியாலிட்டியாக எடுத்திருக்காங்கன்னு சொல்ல வரோம். ஓகேங்களா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் நல்ல படம். தயவு செஞ்சு தேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குங்க. எதனால சொல்கிறேன்னா, இந்த படம் வெற்றி இல்லாமல் சும்மா சாதாரணமாக போயிடுச்சுன்னா இந்த மாதிரியான நல்ல படங்களை நம்ம வருங்காலத்தில் இழந்துருவோம். ஓகேங்களா, தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து வரணும். இது வெற்றியானுச்சுன்னா அடுத்தடுத்த டைரக்டர்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள படத்தை எடுத்து தமிழ் சினிமாவும் இன்னைக்கு மலையாளம் வெற்றியாக பயணிச்சுட்டு இருக்க மாதிரி நம்ம தமிழ் சினிமாவும் வருங்காலத்தில் பயணிக்குன்னு நினச்சி நம்புகிறேன். 10க்கு 10 ரேட்டிங் கொடுத்து முடிச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் வந்து ரொம்ப நேரம் லேக் அடிக்காமல் இல்லாமல் 2 மணி நேரம் அழகாக வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. அந்த 2 மணி நேரம் அழகாக கொண்டுட்டு போகிறது, ரொம்ப கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போகிறது வந்து அவன் மியூசிக் டேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மியூசிக் போட்டிருக்காரு. பாட்டு வந்து கதை ஒட்டியே தான் வரும், தனியாக அப்படின்றது ஒன்றும் இல்லை. கிராமத்து கதையிலேருந்து அப்படியே வந்து பாட்டு வந்து வரும். ரொம்ப சூப்பராக இருக்குது. 80s அப்படின்றது இல்லை, 90s அப்புறம் வந்து 90ஸ்க்கு அப்புறம் 2000 அப்படின்றது ஒரு சிம்பிளாக சொல்லணும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிறது வந்து டச் மொபைல். இதுக்கு முன்னாடி வந்து கீபேட் மொபைல் லவ் காலம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தை மட்டும்தான் அந்த பீரியடிக்கில் இருக்கிற லவ்வை வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப இம்பேக்டாகவும் ரொம்ப கண்ணுலேருந்து கண் கலங்குற அளவுக்கு டியர்ஸ் அந்த அளவுக்கும் வந்து ரொம்ப இம்பேக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எல்லாருமே இப்போ இருக்கிறாங்க. அது ஏன் வந்து அந்த மாதிரி பொண்ணுங்களா இருக்கிறாங்களா இல்லை பசங்களா இருக்காங்களா நமக்குள்ளே ஏன் கேட்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு படம் ஏதோ ஒன்று ஹிட் அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த மென்டாலிட்டிக்கு வந்துடுறோம். ஆனால் அதை தாண்டி ஒரு உலகன்றது ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ்னால இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வாழ்க்கையில் அதை தாண்டி ஒன்று இருக்குது, எஸ்கார்ட் டியூட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. எஸ்கார்ட் டியூட்டியில் வந்து நிறைய ரகம் இருக்குது. அதில் வந்து சிறைவாசிகளை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த ஒரு விஷயத்த வந்து போலீஸ்க்கும் என்ன கஷ்டங்கள் இருக்குது, அதில் என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்றதையும் வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்கும்போது அதாவது போலீஸ் ஆஃபீஸரும் சரி இல்லை போலீஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணி நான் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சரி, இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இனிமேட்டு எடுத்துக்கிறதுக்கு நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா,
தானாக்காரன் படத்துடைய டைரக்டர் தமிழ் அவர்கள் வந்து வெற்றிமாறன் அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் அவர்கள் வந்து தொடர்ந்து அவருடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வந்து காமிக்கிறாங்க. அதை நான் தவறுன்னு சொல்ல வரல. பட் அந்த மாதிரி ஒரு தவறு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு இது வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் வந்து போலீஸ் சைட்லேயும் வந்து நிறையா கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத வந்து இந்த படத்தில் அழுத்தமாக காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் விடுதலை